பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் சமயத்தில் இந்த பதிவானது உன் கண்களில் படும். யாரிடமும் சொல்லாமல் இதை தனிமையில் ஒரு முறையாவது மனம் விட்டு கேள். நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன். நீயே ஆச்சரியப்படுவாய். ஆம் சாயப்பா, நீங்கள் சொன்னது போல என் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டுவிட்டீர்கள் என்று சந்தோஷமாக எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய். நீண்ட நாட்களாக உன் மனதிற்குள் ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதை யாரிடமாவது சொல்லலாமா வேண்டாமா என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் தவிப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டதால் தான் இவற்றை உன்னோடு சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன் மனம் படும் வேதனை என்ன என்று எனக்கு தெரியும். உன் மனதில் இருப்பதையெல்லாம் யாரிடமாவது சொல்லிவிட்டால் என் மனம் சற்று அமைதி பெறும். நான் நிம்மதியாக இருப்பேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் இப்போது தவித்து கொண்டு இருக்கிறேனே என்று தானே கவலைப்படுகின்றாய். உன் கவலையானது தீரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் உன் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஆம் செல்லமே, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் தருவாயில்தான் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நான் மனதார சொல்லுகின்றேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகின்றது. நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகிறாய் என்று எனக்கு தெரியும். உன் நம்பிக்கைக்கும் உன்னுடைய தைரியத்திற்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உன் சாயப்பா எப்போதும் செவி கொடுத்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை செய்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்தபடியே நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகின்றாய். நீ எதிர்பார்த்திருக்கும் மங்கள செய்தியானது சீக்கிரமாகவே உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ கேட்டதையே உனக்கு கேட்டபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உனக்காக நான் முடித்து கொடுத்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ என்னிடம் ஆசையாக கேட்டிருக்கின்றாய். மிகவும் ஆர்வமோடு காத்திருக்கின்றாய். உன்னுடைய ஆசையையும் உன்னுடைய ஆர்வத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனாக என்னுடைய கடமை அல்லவா? அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் உன் சாயப்பா உன் விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன். மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உன் வீடு தேடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை கேட்டு நீ அகமகிழப் போகின்றாய். என் செல்ல குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்தும் கலங்காதே. பிறக்கின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கு நல்லதொரு மாற்றம் நிகழக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். உன் கவலைகள் தீர்ந்துவிடும். ஆனந்தமான செய்தியானது உன்னை தேடி வந்து சேரும். அவ்வளவு எளிதாக உன் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் எல்லாம் கேட்க முடிவது இல்லை. ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த நல்ல விஷயத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்று தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? நீ எந்த அளவிற்கு புண்ணியம் செய்திருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டத்தான் போகின்றேன். நீ ஆச்சரியத்தில் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். சரியான காலம் நேரம் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லையே, நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று நீ கண் கலங்கிய நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு. எந்த நொடியிலும் உனக்கான மாற்றமானது உன் வீடு தேடி வரும். இதை கேட்க பல தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அப்படியென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நான் கொடுக்க போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்கிக் கொண்டிருக்காதே. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றெல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. எப்போதும் தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. பயம் என்ற ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எதற்காகவும் பயப்படக்கூடாது. என்ன நடந்துவிடும், எது நடந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எதுவாக இருந்தாலும் நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்ற தைரியமாக இருந்து பார். உன் மனதிற்கு நீயே சொல்லிப்பார். உனக்குள் நிச்சயமாக நான் வருவேன். உன்னுடைய தைரியமானது உனக்கு பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். நான் உனக்கு துணையாக நிழலாக உன் கை பிடித்து கொண்டு உன் கூடவே தான் இருக்கின்றேன். எந்த நேரமும் நான் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது. நீ எங்கு சென்றாலும் சரி, என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்போதும் உன்னை நான் கண்காணித்து கொண்டே தான் இருக்கின்றேன். என் பார்வையிலேயே நீ இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது எதற்காக உனக்கு பயம் வருகின்றது?
போகின்றது. எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. என்னை மீறி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்று தைரியமாக இரு. யார் என்ன சொல்லுவார்களோ, யார் என்ன செய்து விடுவார்களோ என்றெல்லாம் கலங்காதே. யார் என்ன சொன்னாலும் சரி, அவற்றையெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு உன் வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. நீ என்ன செய்கிறாயோ அதற்கான முழு பலனும் உன்னைத்தான் வந்து சேரும். நீ என்ன நினைத்தாலும் அது நடக்க வேண்டும் என்ற முழு நம்பிக்கையோடு இரு. மற்றவர்கள் பொய்யான சில வார்த்தைகளை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டால் கூட அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. நீ வெற்றி நடை போட வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால் பல தடைகள் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையானது மாறத்தான் போகின்றது. உனக்கான வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் உன்னை தேடி வரவழைப்பேன். அனைத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடப் போகின்றாய். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. உன் சாயப்பா ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்றால், இதுவரை நீ கஷ்டங்களை சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விடுபட போகிறாய் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் துன்பமெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று விட்டது என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தை, நீ எப்போது நான் உன்னை தேடி வந்தேனோ அப்போதே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் என்று அனைத்துமே உன்னை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்து விட்டது. பல நன்மைகளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் துன்பமில்லாத வாழ்க்கையும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாமல் தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான வெற்றியை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். முயற்சி எங்கு இருக்கிறதோ அங்குதானே வெற்றியும் இருக்கும். உன் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வழிகளையும் நான் உனக்காக காட்டிடுவேன். உனக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? அவற்றையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். நீ கேட்ட ஒன்றையே உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் இப்போது வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ நேசிக்க பழகு. இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ துவங்கும். உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் இப்போது வந்துவிட்டது. தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் அதிசயமானது நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.